4 வருடத்துக்கு ஒரு முறை எப்படி லீப் இயர் வருதோ அதே மாதிரி கிரிப்டோல புல் மார்க்கெட் வருது. கிரிப்டோவை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, நல்ல விதமாவும் பேசுவாங்க, அதை தாக்கியும் பேசுவாங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு 95% ஆட்களுக்கு கிரிப்டோ டெக்னாலஜினா என்னன்னு தெரியாது. Bitcoin is a shining city in cyberspace, and you can go there once you understand it. Now, if you buy something, Bitcoin or some cryptocurrency, you don't have anything to produce anything. You're just hoping the next guy pays. And so you shouldn't expect it to go up. It's kind of a pure greater fool theory. கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமர்த்தியவாதிகள் கிட்ட இருந்து பேராசைக்காரர்கள் கிட்ட பணம் மாறுற ஒரு இடத்தை தான் கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோனாலே அது ஒரு பிசினஸ் சொன்னா பிளேஸ் வேல்யூ, செல் யோர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். பிசினஸோட பிரைமரி அப்ஜெக்டிவ் அல்லது எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு மேக் மணி அட் எனி காஸ்ட். அதாவது எப்பாடு பத்தாவது பணம் சம்பாதிப்பது மட்டுமே அந்த பிசினஸோட நோக்கமா இருக்கும். ஒரு பிசினஸ் மேன் எப்படியெல்லாம் மக்கள் கிட்ட அவனோட பொருளையோ அல்லது சர்வீசஸோ கொண்டு போவான்னு பாத்தீங்கன்னா, அது பொய்களை சொல்லியோ ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போவான். அதே மாதிரி கிரிப்டோக்குள்ள நிறைய பிசினஸ் மேன் இருக்காங்க. இந்த பிசினஸ் மேன்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. வேல்ஸோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் கிட்ட 1 கோடி ரூபாய் அடிச்சோம்னா அது திருட்டு, ஆனா 1 கோடி பேர் கிட்ட ஒவ்வொரு ரூபாய் அடிச்சோம்னா அதான் பிசினஸ் சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களை, அதாவது நியூபீஸா இருக்கக்கூடிய உங்களை அவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 கோடி பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபாயா கறக்கணும்னா புதுசா ஒரு காயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, வேல்ஸ். அப்படித்தான் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முன்தினம் ஒரு காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த காயினோட பேர் ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது இன்ட்ரோடியூஸ் ஆன 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா அதை பத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு டு பை கிரிப்டோ அப்படின்றது 100% போயிருக்கு. அதாவது 2020க்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப அதிகமான மக்கள் அதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கிரிப்டோ வாங்குறது எப்படி? ஏன்னா 1 ரூபா போட்டேன் 100 ரூபாய் ஆயிடுச்சு, 1 ரூபா போட்டேன் 300 ரூபாய் ஆயிடுச்சு, $1 போட்டேன் $1000 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போதும் நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு ரீட்டைலர்ஸ் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் முதல்ல ரீட்டைலர்ஸ் அந்த ஒவ்வொரு ரூபாயா கறக்கணும்னு சொன்ன இல்லையா 1 கோடி பேர் கிட்ட. அப்ப முதல்ல அந்த ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வரணும். அது உள்ள வந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட். இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்ட போறதுதான் கூகுள்ல அதிகமாக தேடப்பட்ட ஒரு விஷயம் கிரிப்டோ சம்பந்தமாக. குறிப்பாக ஜனவரி 21ஆம் தேதி 2021ஆம் தேதி இந்த 2 நாளுமே எதை அதிகமா தேடி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான், ஹவு டு பை கிரிப்டோன்றது. சார் அதுல பாருங்க, வேர்ல்டு வைடா 30 நாள்ல தேடப்பட்டதுல எந்த அளவுக்கு 100% வரைக்கும் தொட்டிருக்கு, எந்தெந்த ரீஜன்லாம் அதிகம் தேடப்பட்டிருக்குன்றத பாத்துருக்காங்க. நைஜீரியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் எல்லாம். அதே மாதிரி 30 டேஸ்ன்றது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மாத்த போறோம். பாஸ்ட் 12 மந்த்ஸ் 1 இயருக்கு. 1 இயர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜான்வரி 21, 24